ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் பீர்க்கங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை மூடி அளவுக்கு தேங்காய். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துடுங்க. வீடியோ ஆடிட்டு இருக்கும், ஏன்னா மொபைல் நானே பிடிச்சிட்டு தான் எல்லாமே பண்ணுறேன், அதனால் ஆடிட்டு தான் இருக்கும். இது கூட பொன்னிறமாக வந்ததும் இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் போல். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேம் அதே மாதிரி தான். ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையுமே சேர்த்து செட் பண்ணி விடுங்க. அதுக்கு அப்புறமேட்டு இந்த தக்காளி வேகணும்னு அவசியம் கிடையாது. இது கூடயே தான் பீர்க்கங்காயும் நம்ம அரிஞ்சு வச்ச பீர்க்கங்காயும் இது கூடயே தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஏன் இவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணேன்னா, வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்து வரும், அதனால தான். தண்ணி ஒரு அரை டம்ளர் போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதுலேயே நிறைய தண்ணி விடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். மீடியமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது தீஞ்சிடும். மேலும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டிருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயும் காயையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மைய ஆட்டாதீங்க, கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய் வாயில் கடிப்படுறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நீங்கள் தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் அப்படி சேர்த்துக்கல. மெயினாக இது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்காதீங்க, அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.